இது மட்டுமல்ல, வாழ்வாதாரத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசி. போராடி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ராசி. ஆனால் எல்லாம் இருந்தும் அதிக மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா கடகம் தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட கடகம் இந்த 2025 7-8 இருந்த சனி 9க்கு போயிடுது. சனியோட தாக்கத்திலிருந்து விடுபடுது. அப்போ இனி உள்ள காலகட்டம் கடகத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும். ரிஷபத்துக்கு கண்டிப்பாக சிறப்பான காலகட்டம் இது. இந்த மார்ச் ஏப்ரல்லேருந்து ஒரு பொன்னான காலகட்டம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக ரிஷபத்துக்கு இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தளவில் இதுவரை கடுமையை சந்தித்தது இனி கடுமையிலிருந்து விடுபடும். இனி அது சிறப்பாகவே இருக்கும். கன்னி மிதுனங்களுக்கும் ஓரளவுக்கு சிறப்பான காலகட்டம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி சனி மீனத்துக்கு போகிறதுனால சிம்மத்திற்கு அஷ்டம சனியும், அதே மாதிரி கன்னிக்கு 7ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியும் வருது. இந்த சனி காலங்களில் கன்னிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தராது. ஆனால் சிம்மம் மட்டும்தான் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில், ஜாமீன் கையெழுத்து போடுறதில்ல, மறைமுகமான விஷயம் எதுலேயும் போய் தலையிட்டாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. பண விஷயம், தன விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா 11 குரு இருக்கார் சிம்மத்துக்கு. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் மனிதாபிமானம், மனித நேயம்ங்கிற விஷயத்தில், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ஒன்றும் பாதிப்பில்லை. ஆனால் யாருக்காவது ஏற்றுக்கிட்டு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டேன், யாருக்காவது முன்னின்று ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சிம்மத்திற்கு இன்னும் நிறைய காலகட்டங்களில் பலதரப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு சிம்மம் இப்போவே தயாராகிட்டு இருக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு லோனு வாங்கி கொடுத்தேன், ஒருத்தருக்கு ரெக்கமெண்டுக்காக கையெழுத்து போட்டேன், அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார் அப்படிங்கிற நிலைப்பாடுகளும் போகாதீங்க. ஒரு இடம் வாங்க போனேன், அதை என்னை போலியான ரெக்கார்டை கொடுத்து ஏமாற்றிட்டான், அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல இருந்து சனி விலகிறாரு. இனி உள்ள காலகட்டம் விருச்சிகத்துக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. மிதுனத்துக்கும் ஒரு பொன்னான காலம்தான், பெரிய பாதிப்புகளை தராது. சார் அப்போ தனுசுக்கு எல்லாம் அழகிருச்சா? கண்டிப்பாக தனுசு ராசியை குரு பார்க்குறார். அதுவே ஒரு சிறப்பான ஒரு பலன். சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார், அர்த்தாஷ்டம சனி. நீங்கள் சனிக்கு மட்டும்தான் போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கு? தனுசுக்கு. இடம் வாங்கும்போது அந்த இடம் கொடுக்கல் வாங்கல அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம். இடம் வாங்கும்போது கொடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லையா, அந்த இடம் வாங்குறது வைக்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே 4ஆம் இடத்து அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 7ல் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கறனால பெரிய பாதிப்புகளோ பெரிய மோசமான சூழ்நிலைகளோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஏற்பட்டுறாது. அதனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் மகரம், நிறைய இடம் வாங்கினேன், வீடு வாங்கினேன், சொத்து வாங்கினேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், இனியாவது நல்லா இருக்குமா? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மகர லக்கணத்தில் மகர ராசியில் பிறக்கிறீங்க அப்படின்னா அவங்கள விற்று வாங்கினா சிறப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா இளமையில் ரொம்ப கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ராசி. அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, வளரக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடியது மகரம். இளமையில் அந்த குழந்தைகளை விற்று வாங்கிட்டாங்கன்னா 35 வயசுக்கு மேலே அவங்க லைஃப் சிறப்பாக இருக்கும். அதனால் மகரத்துக்கு இருந்த அந்த சனி கம்ப்ளீட்டாக 7 சனி கும்பத்தில் வந்து மீனத்துக்கு போயிடார் இல்லையா, விலகிடும். அதனால் மகரமும் தப்பிக்குது. மகரமும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும். ப்ரொமோஷன் ஆகும், இடம்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். கும்பத்தை பொறுத்தளவில் சென்மத்தில் இருந்த சனி மீனத்துக்கு போயிடுது. அப்போது போக்கு சனி. இதுவரை இருந்த கடுமை, நிறைய மருத்துவ செலவு, கால்வலி, அப்பப்போ உடம்பு போய் என்னமோ மாதிரி பண்ணி போட்டுரும். அதெல்லாம் இந்த கால